Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு நவராத்திரியோட ரெண்டாவது நாள் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பால் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கடாயில். நெய் உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நிறைய முந்திரி திராட்சை அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் வந்துட்டு முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆகி இந்த திராட்சைலாம் நல்லா புசுன்னு உப்பி வர வரைக்கும் இதை வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மிச்சம் இருக்க நெய்யில் நான் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3லேருந்து 4 ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த நெய்யில் வந்து இதை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு. ஏலக்காய் வந்துட்டு இந்த ரவை கூட நெய்யில் சேர்த்து வறுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை அடுப்புலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நான் 2 கப் அளவுக்கு பாலை வந்துட்டு சூடு பண்ணிக்கிறேன், கொதிக்க வச்சுக்கிறேன். பால் இந்த மாதிரி நல்லா கொதித்து ஏடெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ரவையை வந்துட்டு வறுத்த ரவையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையால் எடுத்து தூவி விடுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி தூவி விட்டுட்டு உடனடியாக வந்துட்டு இந்த கரண்டியை வச்சு நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் இருக்கும், இல்லை அங்கங்கே கட்டி ஆகிடும். இந்த ரவையை வந்துட்டு ஒரு 4லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும் மூடி போட்டு. அப்பப்போ திறந்து கிளறியும் விடணும். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போது இதில் நான் 3/4 கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரவையை வேக விடுற நேரம் பார்த்திங்கன்னா ரவையை பொறுத்து இருக்குது. இப்போ என்னோடது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ரவையாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ நேரம் வேக விட்டுருக்கேன். உங்களது குட்டி ரொம்ப ஃபைன் ரவையாக இருந்தாக்கா நீங்கள் சீக்கிரமாக கூட எடுத்துடலாம். இந்த சர்க்கரை கூடவே நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சர்க்கரை சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா கரைய ஆரம்பிச்சது, கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணணும். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறேன். கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் இப்படி தனியாக வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கி சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பால் கேசரி ரெடி. அடுத்தது மிளகு ஜீரக சாதம், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சீரகம் மிளகெல்லாம் லைட்டாக வெடிக்க ஆரம்பித்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்லேருந்து அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு தனியாக ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா பொடி பண்ணிக்கணும். இப்போ அதே கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போது நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே இந்த வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரக பொடியை சேர்த்துட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். உப்புங்கிறது உங்கள் தேவைக்கு தக்கனது. சேர்த்து ஒரு 40லேருந்து ஒரு 50 செகண்ட் இது வந்து நல்லா வறுத்தா போதும். ஏன்னா எண்ணெயில் பொடி உப்பெல்லாம் ரொம்ப நேரம் நீங்கள் வறுத்திங்கன்னு சொன்னால் தீஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒரு 50 செகண்ட் கிட்டே வறுப்பட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து சுட சாதமாக இருந்துச்சுனாக்கா அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, சூடாக சேர்க்கக்கூடாது. சாதம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வந்துட்டு கொஞ்சம் நல்லா பொலன்னு வந்துருச்சு. இந்த எண்ணெயோட இதில் வந்துட்டு நல்லா ஷைனியாக ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ தான் சர்வ் பண்ண வேண்டியதான். நான் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு தட்டில் வைக்கும் போதே தெரியும் சாதம் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான மிளகு ஜீரக சாதம் ரெடி. ஸோ நவராத்திரி ஸ்பெஷல் வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் டே ஸ்பெஷல் பால் கேசரியும் மிளகு ஜீரக சாதமும் ரெடி. நவராத்திரி ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபிஸ் தான் போட்டுட்ருக்கேன். இது ரொம்பவே ஈஸி செய்கிறது, பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.